ஒட்டுமொத்த இந்தியாவுமே தலைகுனிற மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வச்சிருக்காங்க. கடந்த 2017 சென்னையில உள்ள முகலிவாக்கத்துல பாபு ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. இதுல ஒரு பெண் குழந்தை பாத்தீங்கன்னா 7 வயதான ஹாசினி. திடீர்னு பிப்ரவரி 2017 ஆண்டு இந்த குழந்தை காணா போகுது, எல்லாரும் தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல உள்ள அனகாபுதூர் அப்படின்ற ஒரு இடத்துல பாலத்துக்கு கீழே ஒரு எரிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட உடலை எடுக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அந்த எரிக்கப்பட்ட உடல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை ஹாசினின்னு தெரிய வருது. மேலும் அந்த குழந்தை பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஐடி டெக்கியான தஸ்வந்த் தான் அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அங்க அந்த குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தை நெரிச்சு கொன்னு அப்புறம் கொண்டு போய் அந்த குழந்தையை அந்த பாலத்துக்கு கீழே போட்டதா தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அதே இடத்துக்கு போய் அந்த குழந்தை மீது பெட்ரோல் ஊத்தியும் எரிச்சிருக்கான். சோ சிசிடிவியின் உதவியோட போலீஸ் அவரை கைது பண்ணி ஆஜர்படுத்துறாங்க நீதிமன்றத்தில். உடனடியாக அங்கிருந்து அவன் பெயில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல தன்னுடைய அம்மாவோட ஒரு பணப்பிரச்சனையினால அம்மாவையும் அடிச்சு கொண்டுட்டு அங்க உள்ள நகையை எடுத்துட்டு அவன் மும்பை ஓடி இருக்கான். ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஸ்குவாடை வச்சு மும்பையில் இருக்க அவனை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் ஜெயில போட்டுருக்காங்க நம்ம போலீசார். ஒரு வழியா செங்கல்பட்டில் உள்ள மகேலா நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தீர ஆராய்ஞ்சு அவனுக்கு பாத்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்கிறாங்க. சோ இந்த தஸ்வந்த் மரண தண்டனை எடுத்து ஜெயில இருக்கும் பொழுது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் பாத்தீங்கன்னா கரெக்டான ஆதாரத்தை கொடுக்க தவறிட்டாங்க. அதாவது சிசிடிவில உள்ள அவன மாதிரியே கிடையாதுன்னு அந்த குழந்தையிட்ட இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ பாத்தீங்கன்னா அவனோடதே இல்லன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால உடனடியாக மரண தண்டனையை ரத்து பண்ணி உடனடியாக அவனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சோ இத மாடலா எடுத்துட்டு இன்னும் எத்தனை பேர் என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறானுங்களோ நம்ம நாட்டுக்குள்ள.